தனுஷ் டைரக்ட் பண்ணி நடிக்கிற புது படத்துக்கு ராயன் அப்படின்ற தலைப்பிடப்பட்டிருக்கு. மேலும் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கை படக்குழு வெளியிட்டிருக்கு. தனுஷோட 50வது படமா உருவாகிற இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்குது. தனுஷ் இயக்கி நடிக்கிற இந்த படத்துல துஷாரா விஜயன், சந்தீப் கிஷன், காளிதாஸ் ஜெயராம், எஸ்.ஜே. சூர்யா போன்ற நடிகர்கள்லாம் நடிக்கிறாங்க. படம் வட சென்னையை கதைக்களமா கொண்டு உருவாகி இருக்கதா தகவல் வெளியாகி இருக்கு. கடந்த டிசம்பர் மாதம் இந்த படத்தோட படப்பிடிப்பு நிறைவடைந்ததா தனுஷோட எக்ஸ் பக்கத்துல வெளியிட்டு இருந்தாரு. இந்த நிலையில இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆயிருக்கு. ராயன் அப்படின்னு தலைப்பிடப்பட்டிருக்க இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்ல தனுஷ் சும்மா முறுக்கிட்டு கையில ரத்தம் படிஞ்சு நிக்கிறாரு. அவருக்கு பின்னாடி சந்தீப் கிஷனும் காளிதாஸ் ஜெயராமும் கையில கத்தியோட எட்டி பாக்குறாங்க. இப்போதைக்கு ட்ரெண்டிங்கா இருக்கிற வயலன்ஸுக்கு படத்துல பஞ்சமே இருக்காது அப்படின்றத நமக்கு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல பார்த்தாலே தெரியுது. மேலும் இந்த காம்பினேஷன் புதுசா இருக்கிறதுனால ஃபேன்ஸுக்கு செம ட்ரீட் தான். கிட்டத்தட்ட இந்த 3 பேருமே கசாப்பு கடையில வேலை பார்க்கறவங்க போன்ற உடையோட நிக்கிறாங்க. கடந்த முறை பவர் பாண்டியில காதல மையமா கொண்டு படத்தை இயக்கிய தனுஷ் இந்த முறை அதிரடியில இறங்கி இருப்பதை உணர முடியுது. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் அப்படின்ற காதல் படத்தையுமே தனுஷ் இயக்கி முடிச்சிருக்காரு. படத்துடைய போஸ்டர் ரசிகர்களிடையே கவனம் பெற்றிருக்கு. தனுஷ் ஃபேன்ஸ்லாம் ராயன் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஃபர்ஸ்ட் சீன் வந்து மேஜர் சந்திரகாந்துக்கு அடுத்தது வந்து அந்த வில்லன் குரூப் வந்து கட்டி போட்டுருவாங்க. கட்டி போட்டு கட்டில் மேலே கட்டி போட்டு இன் 1883 the paint company is Ravi Verma painting அப்படின்னு சொல்லி பேசியது. அந்த சீன் தான் ஃபர்ஸ்ட் எடுத்து. அதுதான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் செகண்ட் டே வந்து அந்த சேஷு நானும் வந்து அந்த என்னோட குவார்டர்ஸ் மிலிட்ரி குவார்டர்ஸ் இவங்க வந்து பெல் அடிக்கிறது, நான் முடிஞ்சு பார்க்கறது, அதெல்லாம் எடுத்தாங்க. அதெல்லாம் ஷூட்டிங்லேயே பயங்கர சிரிப்பு. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டு சார் போதும் சார் டேக் சார் அப்படின்னு சொல்லி டேடு சொல்லி அப்புறம் சீரியஸாக நடிச்சு திருப்பி சிரிப்பு. அந்த மாதிரி ஒரு அதுதான் கேட்க வந்தேன். உங்களுக்கு இந்த படத்துல எந்த சீன் வந்து ரசிச்சு ரொம்ப சிரிச்சு நடிக்கவே முடியாம போய் அது பண்ணது இந்த சேஷு இது ஒண்ணு. அதுக்கப்புறம் நம்ம மொட்ட ராஜேந்திரன் சாரோட அந்த அது கண்ணி வெடி 3 நாளா இங்கதான் நிக்கிறேன். நோ ஃபுட், கேன் யூ கிவ் மீ சம் பிஸ்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி, கேன் யூ கிவ் மீ சம் பிஸ்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி வாய்ஸ் மாடுலேஷன் அது வந்து சிரிச்சு ரொம்ப பண்ணோம். அந்த சீக்வன்ஸ் ரொம்ப ரசிப்போம். அதே மாதிரி எண்டு டியூ டு சம் ஜியோகிராபிக்கல் மிஸ்டேக்ஸ் நான் இங்கே லேண்ட் ஆகிட்டேன். அதெல்லாம் வந்து ரொம்ப அதாவது அந்த வெயில் எடுத்தாங்க. அந்த சீன் வெயில்னா பயங்கர வெயில். உடுமல்பேட்டையில் இந்த லாஸ்ட் ஜூன் மேல எடுத்தது. அது வந்து கம்ப்ளீட் பாறை, உட்காரத்துக்கு நிழலே கிடையாது. இந்த நிழல்கள் ரவிக்கு ஒரு நிழல். ஸோ ஒரு மொட்டை இடம் அது. அங்கே சேர் போட முடியாது, ஏன்னா கேமரா எப்படி வச்சாலும் மேலே ஹெலிகாப்டர் ஷாட் இதெல்லாம் வச்சுருக்குறாங்க. ஸோ அதனால தரையில் தான் உட்காரணும், நிற்கவும் முடியாது, உட்கார முடியாது, அந்த மாதிரி இடம். பட் எல்லாம் சந்தான சார்லாம் ஒன்றுமே கண்டுக்கு. அதான் நினச்சேன், ஒரு ஹீரோனா யூஸ்வலாக அதெல்லாம் எல்லாம் பண்ணுவாங்களே, இவர் எதுவுமே கிடையாது. அவர் வந்து என்ன பண்ண இந்த படத்தில் வந்து சார் கலக்குறீங்க சார், ரவி சார் கலக்குறீங்க சார், நான் எதிர்பார்க்கல சார், சூப்பர் தான் அப்படின்னு சொல்லி அன்றைக்கே சொல்லிட்டார். ஷூட்லேயே ரஷ்யஸ்லாம் பார்ப்பாரு, பார்த்துட்டு வந்து ஜஸ்ட் மானிட்டர்லேயே பார்த்து சொல்லிட்டாரு. மானிட்டரில் பார்த்து ரஷ்யை பார்த்து அவர் ஹீரோவில் ஹி வில் சி ஆல் தி திங்ஸ். ரொம்ப என்ஜாய் தி மூவி.